வித்தியாச குறைவு சம்பந்தமான ஒரு முக்கிய செய்தி தான் நம்ம பார்க்கிறோம். 22 தொகுதிகள்ல 11 தொகுதிகள்ல 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல தாவேகா முன்னிலை இருக்காங்க. 22 தொகுதிகள்ல 2000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அதனாலதான் இப்போ 64 அப்படின்னு இருந்தது, இப்போ அப்படியே 63ஆக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் குறைஞ்சு 108ஆக போயிருக்கு. சோ ரொம்ப கம்மி வாக்கு வித்தியாசத்துல அவங்க முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நீங்க சொன்ன விஷயங்கள்னால அந்த கிளியர் மெஜாரிட்டி வராததுக்கும் இதுவும் தொடர்புபடுத்தி பார்க்கணும். அது காரணமாக இருக்கலாம். பட் சொல்றேன், இவ்வளவு சீட்ஸ் வருது இல்ல, நான் அதே என்னால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றேன். நீங்க தொகுதி சார்ந்து நீங்க ஒரு வேட்பாளர் கூட பேசல. விஜயும் கூட தொகுதிகள் ரொம்ப மினிமம் தொகுதிகள் தான் போனாரு. அந்த தொகுதியில போய் தொகுதி பிரச்சனைகள் பேசினாரா? இல்ல, அது பேசல. அவர் பொதுவான சில விஷயங்களை பேசுறாரு தவிர தொகுதி சார்ந்து இந்த உதாரணத்துக்கு பெரம்பூர் மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்ய காத்துட்டு இருக்கேன், திருச்சி கிழக்கு மக்களுக்கு அந்த மாதிரி. அப்ப எந்த ஃபார்மட்டுமே இல்லாம, இன்னொன்னு விஜய் சொன்ன மாதிரி இந்த வாக்குகள் விழுந்த வாக்குகள் எல்லாமே விஜயோட முகத்திற்காக மட்டும் விழுந்த வாக்குகள். ஏன்னா இப்பயும் என்னோட வேட்பாளர் யாருன்னு எனக்கு தெரியல, விசில பார்த்தே விசிலுக்கு வாக்களிச்சேன். அது சொல்றாங்க எல்லா இடங்களையும். அது சரியா தவறாங்கிற கேள்வி எனக்குள்ள எழுது. நான் அவங்கள கேள்விக்கு உட்படுத்துறேன், நான் எனக்குள்ள அந்த கேள்வி எழுது நான் பார்க்கிறேன். சரி, ஓகே. திரு ஜென்ராம், திரு ஜெகதீஸ்வரன் சொல்ற மாதிரி இப்ப நடந்திருக்கிறது வந்து ஸ்டார்டம்கான ஒரு அலை அப்படின்னு பார்க்கணுமா அல்லது மாற்றத்திற்கான வாக்குகளா? ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியது இது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் மீதான மக்கள் தீர்ப்பு. திமுகவுக்கு மீண்டும் அவங்க பெரும்பான்மை கொடுக்கல. அது வந்து முதல் ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கலங்கிறதோட மக்கள் நின்று போகல, வேற யாருக்கும் இது வரைக்கும் பெரும்பான்மை கொடுக்கல. இப்போது முன்னிலை பார்த்துட்டு இருக்கிற போது திமுகவுக்கு கொடுக்கலங்கிறது உண்மை. அதே சமயத்தில் வேற அதிமுகவுக்கு கொடுக்கல அல்லது என்டிஏக்கு கொடுக்கல, தாவேகாவுக்கும் கொடுக்கல. தாவேகா தனிப்பட்ட முறையில் அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லை, திமுக அதிமுக சேர்ந்து பார்த்தா அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு. அதனால இது கிட்டத்தட்ட தொங்கு சட்டசபை மாதிரி தான் இந்த நேரத்தில் தெரியுது. நீங்க சொல்ற 22 தொகுதிகளில் 2000க்கும் குறைவான வாக்குகள், அதுல ஒரு 11 தொகுதிகளில் 1000க்கும் குறைவான வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு செய்தி தான். அதுல ஒரு பக்கம் 3ஆக பிரிச்சு அப்படி வந்தாலும் வரலாம், ஒரே பக்கத்துக்கு போனாலும் போகலாம். அதுல இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல பார்க்கும்போது திமுகவுக்கும் 63, அதிமுகவுக்கும் 63 தான். அந்த 2 கட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றாகத்தான் பார்த்திருக்கிறார்கள். அதுல ஒன்று சிறப்பாக இருக்கு, இன்னொன்று மோசமாக இருக்கு அப்படின்னு பார்க்கல. ஆளுங்கட்சியையும் ஒரே மாதிரி தான் பார்த்திருக்கிறாங்க, எதிர்கட்சியையும் ஒரே மாதிரி தான் பார்த்திருக்கிறாங்க. இந்த 2ஐயும் தாண்டி அவங்க வந்து இப்படி வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸ்டார்டமுக்காக திராவிட கட்சிகள் அல்லது திராவிட மாடல் என்பதற்கான எதிரான ஒரு அலைன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா அதுல பெரும்பான்மை வரல. அப்ப திராவிடம் should continue தான் தமிழ்நாடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்னு அதுல பொருள் கொள்ளலாம். ஏன்னா இது தாவேகா இவ்வளவு இடங்களை வாங்கி இருக்கிறத பார்க்கும் போது திராவிடம் செத்து விட்டதுன்னு உடனே மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதர்களை இங்க பார்க்க முடியுது. சமூக ஊடகங்கள்ல அப்படி நெகட்டிவ் வார்த்தைகளாக வழக்கமாக சொல்லக்கூடிய நல்வார்த்தைகளுக்கு பதிலாக எதிர்வகை சொற்களாக பேசக்கூடியவர்களை பார்க்க முடியுது. அவங்க அந்த வகையில அவங்க இருக்கக்கூடிய கூட்டணி அதிமுக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க தோற்று போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க மிகுந்த மகிழ்ச்சியோட என்ன உணர்வை வெளிப்படுத்துறாங்கன்னா திமுக ஆட்சி போச்சு அப்படின்னு அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. தாவேகா ஜெயிச்சிருச்சு, திமுக தோத்துடுச்சுன்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்க கூட்டணி தோத்துருக்கு, அவங்களுக்கு பெரும்பான்மை வரலங்கிறத பற்றி அதிமுகவின் தோழமை கட்சிகள்ல 1-2 கட்சிகளுக்கு அக்கறை இல்லை அப்படின்றதே பார்க்க வேண்டியதாக இருக்கு. நம்ம ஒரு முக்கியமான சில செய்திகளை நம்ம பார்க்கிறோம். நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான பதில திருமிகு சிவசங்கரி சொல்வாங்கன்னு நினைக்கிறேன். இடைவேளைக்கு பிறகு அந்த பதில் நம்ம வாங்கலாம். அதற்கு முன்பாக முக்கிய செய்தியா நம்ம பார்க்கறதுல மன்னார்குடி தொகுதியில அமமுக வேட்பாளர் காமராஜ் 2760 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலை வகிக்கிறார். அது அமைச்சர் டிஆர்பி ராஜா போட்டியிட்ட தொகுதி. அதே மாதிரியாக பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாசலத்துல குறைவான வாக்கு வித்தியாசத்துல முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அமமுக முன்னிலை வைக்கக்கூடிய ஒரே தொகுதி அதுதான். 11 தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக ஒரு தொகுதியில மட்டும் முன்னிலை வைக்கிறாங்க. பாஜக போட்டியிட்ட 28 தொகுதிகளில் ஒரு தொகுதியில மட்டும் அவங்க முன்னிலை வைக்கிறத பார்க்க முடியுது. காங்கிரஸ் அந்த தேர்தல் முடிவுகளை ஒட்டி ஆலோசனையில ஈடுபடுறாங்க அப்படின்றது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் முடிவுகள் குறித்து டெல்லியில காங்கிரஸ் ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதையும் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம்.
தொடர்ந்து மற்ற கருத்துக்களை நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் நீங்களுமாகலாம் ஐஏஎஸ் சிறப்பு விருந்தினர் வே இறையன்பு ஐஏஎஸ் ரிட்டையர்ட், இடம் சோனா காலேஜ். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9442272273. அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம் பாக்கு. விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. பல பலன் இருந்த வீடு இப்ப இவங்க கைக்கு போயிடுச்சு. நம்பிக்கைப்படுகின்ற காலம் வந்ததே. பூஜையின் பேச்சுக்கு வேலை இல்லையே. 10 ஆண்டு பொலிவுடன் அழகாய் விழிற பெர்ஜர் வெதர் கோட் லாங் லைஃப், நீண்ட காலம் நீடிக்கும். நகைன்னா நம்பிக்கை. நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகை கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சு நம்மளோட நம்பிக்கையை பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே. அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம். என்னுடைய முதல் பிசினஸ், என் முதல் வீடு, என் பொண்ணோட படிப்பு, என் பொண்ணோட பிசினஸ், இப்போ வாங்கியிருக்கிற கார் எல்லாமே டிஎம்பியால வந்தது. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி. நமது கோவையில் அன்புடன் கார்த்திபுரம், ஏதோ ஏதோ உங்கள் கனவிடம் 200 ஏக்கரில் பிரம்மாண்டம். அன்புடன் கார்த்திபுரம், ஏதோ உங்கள் வாழ்வின் வரம். உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். மாற்றத்தை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா டோஸ்டி கூட இது கூட ஈஸி தான். நாங்க இன்னைக்கு ஒரு துணிச்சலான ஆரம்பத்தை தொடங்கி வச்சிருக்கோம். இப்போ உங்க முறை. யாஸ்கோ என்று கூறுதே, யாஸ்கோ 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 ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். சாதாரண பவுடர் இல்ல, நைசில் மட்டுமே. கிளினிக்கலி ப்ரூவன் நைசிலில் உள்ளது வேம்பெட் சூப்பர் பவர். இது வியர்க்குருவை உருவாக்கும் கிருமிகளை உடனடியாக போக்கி நறுமணமுள்ள குளிர்ச்சியான நிவாரணம் தரும். ஆனா பெயிண்டை விட அற்புதமானது வாரண்டி. டியூலக்ஸ். முடிவு செய்வது ரொம்பவே கஷ்டம்பா. பெயிண்ட் மிகவும் அற்புதமானதா அல்லது அதன் வாரண்டியா? சேமிப்பு கணக்கில் 6% வரை அதிக வட்டி விகிதம் பெறுங்கள். இன்றைய உங்கள் சேமிப்பு கணக்கை தொடங்குங்கள். பாருங்கள் rbl.bank.in. கூடுதல் விவரங்களுக்கு. இதயத்தை தொலைத்தேனே